வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு பொதுவான தாக்கத்தை கொடுப்பார். ஒரு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கோச்சார தாக்குதலை கொடுப்பாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு இப்போ ஆசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும் கேது 8லும் இருக்கிறார். இப்போ செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே 7ல் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இது வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா, அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதை குரு பார்க்குறார், ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுங்கிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானான் இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசியை பார்க்குறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிக முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க. எங்கே? 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ இதெல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால்
நீங்கள் வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீர்ண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போ எது நடக்கும், எந்த துறை உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் வரும், எப்போ வெளிநாடு போகலாம், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, தொழிலா அல்லது வேலையா, அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைவேட் செக்டாரா, கார்ப்பரேட் லைஃபா, அல்லது அரசு சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா, எந்த துறையில் மெடிக்கல் ரிலேட்டடா, அல்லது டெக்னிக்கல் ஐடியா, அக்ரிகல்ச்சர் அது மாதிரியா, அல்லது பேங்கிங் செக்டாரா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்கள் கர்மா உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும் பொழுது தேவையற்ற எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதை தெரிந்து கொண்டு அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள், அது மாதிரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒன்றொன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை தொழிலை செஞ்சு தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோடையாக சென்ற வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் நம்ம வந்து பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது மாற எப்படி வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி செயல்படுகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு கிரகமும் அது மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது எது மாதிரி பலன்களை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இப்போ பாருங்கள், ராசி அதிபதியை 2ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ராசியை குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்வை பெறுவது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய ராகு ராசியிலையும் கேது 8லையும் 7ஆம் இடத்துலையும் இருந்து பல பிரச்சனைகள், தொல்லைகள், மன வேதனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குருவின் பார்வையும் கடந்த 2 மாதமாக இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் அப்படியே இருக்கு. ஸோ ராகு ராசிக்குள்ள 7ஆம் இடத்துல கேது வரும்பொழுது அந்த குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கடந்த 2 மாதமாக சில அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை வராது. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 8ல் போய் உங்களுடைய சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்திலேயே வந்து புதன் சூரியன் வருகிறார்கள். ஸோ 2 ராஜயோகாதிபதியும் சரியில்லை. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரடி முயற்சியை பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கொஞ்சம் உடனே கிடைக்கிற மாதிரி இல்லாமல் தடங்கல்கள் நிறைந்ததான அமைப்புகளாக இருக்கிறது. கொஞ்சம் மறைமுகமான இன்கம், கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, இது இப்படி தான் வந்து வரக்கூடியது. வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகும், அது மாதிரி தான் வருதே ஒழிய ஒரு வியாபாரம், தொழில் அப்படிங்கிற விஷயத்தில்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக முதலீடுகள் செய்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுப விரயங்கள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுது, விரயங்களாக நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ இடமாற்றங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கடன் விஷயங்கள் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கணும். அது தேவையில்லாத கடனை வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அடைப்பது கஷ்டம். ஸோ கும்பராசிக்காரர்கள் இப்போ ராகு ராசிக்குள்ளேருந்து குழப்பத்தை கொடுக்குற நேரத்தில் சில பிரச்சனைகளை கடன் வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தேவையானுக்கு மட்டும் வாங்கி அது மூலமாக சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு திடீர்னு ஒரு இம்போர்ட் ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இது விசா எதிர்பார்க்குறவங்க டக்குன்னு வெளிநாடு விஷயங்கள் போய் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நகர்வுகள் வருகிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும்பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதம் பெருசாக எதையுமே முடிவு பண்ணாமல் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் மோடில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கணும். ஏன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரனும் பாருங்கள் 8ல், ராஜயோகாதிபதி இன்னொரு புதனும் பாருங்கள் 6ல். அப்படிங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் தடைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ராசி பார்வையும் உங்களுக்கு குரு பார்வையும் ராசி மேலே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ பொறுமையாக போக வேண்டிய அமைப்புக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ஆகக்கூடிய ராகுகதி பயிற்சி நல்ல பயிற்சியாக கும்பராசிக்கு இருக்கும் பொழுது அந்த டைமில் எல்லாமே நிவர்த்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய மாதங்களில் சில முன்னேற்றங்களை அடைந்து அது மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு ராசியில் இருக்கிறனாலையும் குரு பார்வை இல்லாதனாலையும் சில மனக்குழப்பங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் நண்பர்கள், பங்குதாரர்கள், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளை போய் நம்ம ஏதோ சொல்ல போக அது கரெக்டாக போகாமல் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக போய் பிரச்சனையாக போக விரும்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6ஆம் இடத்து பார்க்கும்பொழுது திடீர்னு நம்மளுடைய சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ உடல் உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர அடுத்து வரக்கூடிய உங்களுடைய உண்மையான துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு அது மூலமாக வரக்கூடிய ஜாதகம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வைத்து தான் எப்படி உங்களுடைய கர்மா செயற்பட போகிறது, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எப்போ நம்ம ஜெயிக்கலாம், எப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும், எது மாதிரி துறை நமக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி வேலை, அரசு சார்ந்த வேலையா, பிரைவேட் செக்டாரா, எந்த துறை நமக்கு யோகமாக இருக்கிறது, சனி பகவான் நல்லா இருந்தால் அக்ரிகல்ச்சர் அது மாதிரி விஷயங்கள், மெட்டல் ரிலேட்டட், மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகலாம். அதே பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நல்ல சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் அது மாதிரி விஷயங்கள் போகலாம். புதன் நல்லா இருக்கும் பொழுது நம்ம டெக்னிக்கலாக ஐடி, சாஃப்ட்வேர் அது மாதிரி போகலாம். எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த பாவம் உங்களுக்கு அதிகமாக பலமாக இருக்குது, மிதுனம் நல்லா இருக்கா, கன்னி நல்லா இருக்கா, பாவகம் எது நல்லா இருக்குங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி பிராப்தங்களுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்குது, எதை நோக்கி நம்ம போகிறோம், எந்த காலகட்டத்தில் அது செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதுக்கு வரக்கூடிய தசா, புக்தி, அந்தரங்கள் எல்லாமே பார்த்து, தசாங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது சில வருடங்கள், அந்தரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 5 மாதம், சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில் நம்ம பலன் எடுத்து எது மாதிரி நேரங்களில் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுக்கு எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த நேரத்தில் நம்ம அந்த மாற்றங்கள் பெறலாம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே மாதிரியான கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், உடல் உபாதைகள் சரியாக விஷயங்கள், கடன் அடைய விஷயங்கள்,
வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள், வம்பு வழக்குகள் தீர்க்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் எப்படி காட்டுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பொழுது எதுமாறு அமைப்பை கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தையும் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காட்டுதுங்கிறத வைத்து நம்ம கிளாரிட்டியாக பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் தவறான முடிவுகள் எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் சரியான முடிவுகள் எடுத்து நேர்கதியாக சமய விரயங்கள், மற்றபடி உங்களுக்கு பொருள் விரயங்கள் அதையெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான வாழ்க்கை திட்டங்களை செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகம் ராசிக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்மா எப்படி செயல்படுகிறது, சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்கள் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வருது, எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை எந்த திசையில் திரும்ப போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து குரு பார்வை பெற்று விட்டார், அது கொஞ்சம் நல்ல விஷயம். அதே மாதிரி ராகு 12லையும் கேது 6லையும் இருக்கிறார். மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குது. தொழிலில் ஜெயிப்பது, தொழிலில் முன்னேற்றம், தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, வேலையில் கெட்டிக்காரத்தனம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ஒரு ராஜோகாதிபதி கிரகம் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது உத்வேகமாக செயல்படுவோம், நல்லா முயற்சி எடுப்போம், எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் 4 இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம். ஸோ இதனால நல்ல ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் பாக்கியம். என்னதான் ஜென்மசனி போனாலும் சில பெனிஃபிட்ஸ் வர்றது, ஒரு தொடர்பு மூலமாக டக்குன்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது, ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, அது மாதிரி விஷயங்கள். அதே சமயத்தில் நம்ம வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், சுப விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் அஸ்தமசனி இது ஜென்மசனியாக இருந்தாலும் சிலதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நடக்குதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் நம்ம செய்த ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ப்ரொமோஷனு. என்ன கொஞ்சம் ஜென்மசனியில் வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம சமாளித்து நான் போய்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது. ஏன்னா எப்பவுமே சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது மைண்டு பார்த்திங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் நிறைந்த ஒரு தாக்கங்கள் இருக்கதான் செய்கிறது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி மற்ற கிரகம் பாருங்கள், சுக்கிரன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார், ஆனால் சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஸோ அதனால் அந்த நட்பு விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காதல் அது மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள், கள்ளக்காதல் விஷயங்கள், கலப்பு காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத தெரிந்து கொண்டு நீங்கள் நடக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள், இது மாதிரி எதிர்பாலினத்தினோட டீல் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் உத்வேகம் குறையாமல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வருது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும், லாங் ஹவர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ அவங்க பண்ணுற சில தவறுகளுக்காக திட்டு வாங்குறது, பிரச்சனை ஆகிறது, ஸ்கூலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஜாபுக்கு பண்ணுறாங்கன்னா முதல் படியே அது சக்ஸஸ் வராமல் 2-3 படி போய் தான் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நடுத்தர வயதினர் வியாபாரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் மனக்கலக்கத்தை கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து தான் அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி மூத்த குடிமகன்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக வந்து ஓரளவுக்கு குருவின் பார்வை வந்து ஜென்மசனிக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்தனால
சாதகமான சில கிரகங்கள் இருக்கிறனால மீனராசிக்காரங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்குது. நீங்கள் சமாளித்து வந்து விடுவீர்கள் என்றது தான் காட்டுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி மாற ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு அடுத்த திசை எப்படி திரும்புது, நமக்கு டைரக்ஷன், லைஃப் டைரக்ஷன் எப்படி போகுது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மேட்ச் ஆகுதா, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எது மாதிரி சாதகமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்ன, நம்ம யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி விஷயத்தில் போகலாம், எப்போ வியாபாரம் பண்ணலாம், எப்போ நம்ம தொழில் அமைக்கலாம், அல்லது வேலையிலேயே இருக்கலாமா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா வெளிநாடா உள்நாடாக இருந்தால் வெளி மாநிலமா, அல்லது நம்மளுடைய ஓன் ஊரா, அல்லது பூர்வீகம் உள்ள சொத்துக்கள் எப்போ வரும், அதே சமயத்தில் வேலையில் அரசு வேலையா அல்லது கார்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணலாமா, இது மாதிரி தொடர்புகள் நமக்கு நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேமிலி, குழந்தைகள், மேரேஜ், அது மாதிரி விஷயங்களும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, பிறந்த உரை வைத்து துல்லியமாக போட்டு டிகிரி அடிப்படையில் பார்த்து அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி, ஒரு கிரகமும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்காங்க, அது எந்த கர்மாவை கொடுக்கும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், திட்டமிட்டு தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை சரியாக திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எதிர்நீச்சல் போடாமல் தேவையான தவறுகள் தேவையற்ற விஷயங்கள் செய்யாமல் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான, நமக்கு பிராப்தங்களுக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அந்த நேரம் வருவதற்கு பொறுமையாக இருந்து காரியங்கள் ஒன்றொன்றாக சாய்த்து நம்மளுடைய வெற்றி பாதையில் வந்து பொறுமையாக நிதானமாக போய் நம்மளால் ஜெயிக்க முடியும். எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய தேவைக்கு இல்லாத சில விஷயங்கள், அதாவது ஒரு தவறும் வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒருவருக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அதுக்கு பொருள் விரயமாகுது, சமய விரயமாகுது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்மளோட வெற்றி பாதையில் போகிறக்குள்ளே போதும் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ அதனால உங்களுடைய டைம் எப்படி இருக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன இருக்குன்னு முதலே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற தவறான முடிவுகளுக்கு அதனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான ஒரு ரூட் என்ன, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது, நம்மளுடைய லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, தசா புக்தி அந்தர சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சார பொது பலனில் எப்படி வருதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வைத்து ஜகா புக்திகளும் அதே மாதிரி கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து எடுக்க முடியும். அது மூலமாக நமக்கு கிளாரிட்டி வரும். அது மூலமாக நமக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்போ இந்த விஷயம் நடக்குங்கிறதுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமையும் நமக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் ஒரு படியாக நம்ம செய்யும் பொழுது உடல் நலம் பெற்று நல்ல ஒரு ஆத்ம திருப்தி பெற்று நல்ல வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்று நம்ம அதிக ஆசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தங்களை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று